எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் தாங்க இருக்கும். கோயம்பேட்டில் நம்ம வந்து சின்மயா நகரில் கேஜி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் தான் வந்து பார்க்க வந்திருக்கும். இந்த கேஜி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்ல தாங்க. பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 27 வருஷமா வந்து ஹார்ட்வேர்ஸ்ல வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரா இந்த சரௌண்டிங்ல இருக்காங்க. அவங்களுடைய கேஜி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கும். பொதுவாக இன்னைக்கு தேதியில் நம்ம வந்து டெயில்ஸ் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கேஜி தான் வந்து நம்பர் 1 இருக்கு. ஏன்னா கேஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியனுடைய நம்பர் 1 பிராண்ட் அப்படின்னே சொல்லாங்க. அப்படி இருக்கும்போது கேஜி வந்து 30% டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்து டைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஜியில் ஆயிரக்கணக்கான டைல்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் கமிங் May 16, 17, 18 வந்து பார்த்தீங்கன்னா கேஜியோடைய பிரம்மாண்டமான எக்ஸ்போ வந்து நடக்குதுங்க. அந்த எக்ஸ்போக்கு நீங்க வரீங்க அப்படின்னா பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் பிரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுக்குமே இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே செலவு பண்ணிடுவோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸ்க்கு வருவோம். டைல்ஸ்க்கு வரும்போது பட்ஜெட் இருக்காது. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்ஜெட்டில் டைல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜிலேருந்து ப்ரீமியம் டைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பாலாஜி ஹார்ட்வேர்ஸோடைய கேஜி எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாலாஜி ஹார்ட்வேர்ஸில் என்னென்ன ஆக்சரிஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்து சோபனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ மைசெல்ஃப் ஷோபனா ராஜேஷ். நாங்கள் வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸுங்கிற ஒரு ஷோரூம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு டு வடபழனி வர ரோட் விருகம்பாக்கம் சின்மயா நகரில் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கேஜி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 27 இயர்ஸில் நீங்கள் விருகம்பாக்கத்தில் எங்கே கேட்டிங்கனாலும் நம்ம ஷாப்பை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் என்ன கொஞ்சம் குறைவாக இருந்து அப்படின்னா டைல்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ அந்த டைல்ஸும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். நாங்கள் டைல்ஸ் ஆரம்பிச்சு 2.5 years ஆயிடுச்சு. ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். டைல்ஸுக்கு ஒரு இடம், வீடு மெட்டீரியலுக்கு ஒரு இடம்னு போகாம ஒரு ஒன் ஸ்டாப்க்கு வந்தீங்க, பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா பூஜை போட்டுற கல்லுல இருந்து லாஸ்ட் ரூஃபிங் பண்ற டைல்ல இருந்து நீங்க திஷ்டி பரிகாரம் வைக்கிற டைல் வரைக்கும் நீங்க ஒன் ஸ்டாப்லேயே வாங்கிக்கலாம். எல்லாமே ரீசனபிள் ரேட்டு, ஹோல்சேல் ரேட்லேயே நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கேஜி டைல்ஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, என்ன அட்வான்டேஜஸ் வந்திருக்கு, எவ்வளவு நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்ன பிரைசிங்ல வந்திருக்கு, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். டைல்ஸ்ல கேஜி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 0% டவுன் பேமெண்ட். ஓகேங்களா? இதுல என்ன உங்களுக்கு யூசேஜ் ஆகும் நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம கம்பியிலேயோ இல்ல வந்து மணல்லையோ சிமெண்ட்லயோ நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பில்டிங் வந்து நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுல எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போறது கிடையாது. லாஸ்ட் தான் நம்ம ஃபினிஷிங் தான் இந்த டைல்ஸ்ன்னு வருது. அந்த டைல்ஸ் வரும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து பட்ஜெட் அவுட் ஆகும். அந்த பட்ஜெட் அவுட் ஆகும்போது என்ன, நம்ம பிரீமியம் கலெக்ஷன் பார்த்து வச்சிருப்போம். அந்த பிரீமியம் கலெக்ஷன் பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் ரேட்டுக்கு போய் பார்க்கும் போது அந்த வீடை நீங்க அவ்வளோ அழகா கட்டும் போது பட்ஜெட் ரேட்டுக்கு வந்து நீங்க அந்த டைல்ஸ் எல்லாம் லே பண்ணும் போது அது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல்ல கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான் கேஜி இதுக்கான சூப்பர் சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து 0 பேமெண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். ஸோ இதை நீங்க டைல காசே கையில இல்லாம டைல எடுத்துட்டு போலாங்க. இப்போ நீங்க ஒரு ஷோரூம் போறீங்க அப்படின்னா அதுல மினிமல் பேஸ் அமௌண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இல்ல எனக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வேணும், எனக்கு இன்னும் நிறைய பார்க்கணும், எதுலையுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல, நான் வந்து ஒரு ரூஃபிங் எடுக்கிறேன், ஒரு ஃப்ளோரிங் எடுக்கிறேன், அதுல ஒரு 100 வெரைட்டி 200 வெரைட்டி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அது கம்மிங் May 16, 17, 18 வந்து கேஜி வந்து ஒரு பெரிய லெவல்ல எக்ஸ்போ பண்றாங்க. அந்த எக்ஸ்போ எங்க நடக்குது அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல நடக்குது. இது வந்து நூம்பல்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க அங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்களோட ஸ்டாஃப்ஸே அங்க ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன், இந்த பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து டுகெதரா எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட் வந்து பெஸ்ட் டீலிங்கும் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க, அங்க வர எல்லாத்துக்குமே அஷூரன்ஸான கிஃப்ட்டும் நாங்க தரோம். ஸோ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி தாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து ஃப்ரீ டெலிவரின்னு ஒரு பேஸ்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அதை எடுத்தாலுமே நாங்கள் வந்து அதை பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்க கிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இங்கேன்னு கிடையாதுங்க, எல்லா ஆல் ஓவர் சென்னைக்கு ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பெரிய மார்ஜின் ஆஃப் அமௌண்ட் வந்து மிச்சமாயிடும். 5 டன் எடுத்துட்டோம், 10 டன் எடுத்துட்டோம், எனக்கு வந்து ஷார்டேஜ் பாக்ஸ் இருக்குங்க, அது ஒரு 20 பாக்ஸ் இருக்கு, 30 பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கும் நீங்க வந்து டெலிவரி சார்ஜ் தர வேண்டாம். அதையும் நாங்கள் வந்து ஒரே நாள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துருவோம். கேஜி இல்லாம டைல்ஸ் இல்லாம நம்ம கிட்ட ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுலயுமே நீங்க வந்து நம்ம கிட்ட வந்து மற்ற இடத்துல வந்து டெலிவரி டிலே ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து ரெண்டட் எடுப்பாங்க, ஹையர் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான இருக்கும். நம்ம கிட்ட 5 வண்டி ஓடுறனால நம்மளுக்கு வந்து டெலிவரி ப்ராப்ளமே இருக்காது, நம்மளுக்கு வந்து லேபர்ஸும் ஜாஸ்தி. ஸோ வந்து ஃபாஸ்ட் டெலிவரி வந்து ஆல் ஓவர் சென்னை வந்து நம்ம நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
இப்போ வந்து நம்ம கேஜில இப்போ லேட்டஸ்டா என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம். 4x2 ஹை கிளாசி டைல்ஸ். இது வந்து ஹை கிளாசி டைல்ஸ்ல ரொம்ப பிரீமியமான வெரைட்டி. இது இப்போ வந்து ரொம்ப வந்து ட்ரெண்டிங்ல போகுது. இந்த கோல் பேட்டர்ன்ங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. இது வந்து கேஜி தான் நிறைய இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க 4x2ல. ஸோ இது வந்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஹை கிளாஸிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டார்க் ஷேட்ஸ்ல வரும், மிச்சம் கிளாசி ஃபினிஷ் வந்து லைட் ஷேட்ல வரும். இதுலயே வந்து வேணாங்க இது சூப்பரா இருக்கு இந்த டிசைனு, இதுல எங்களுக்கு மேட் வேணும் அப்படின்னாலும் மேட்டும் இருக்கு எங்க கிட்ட. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய இருக்கு. இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டி யூஸ்ங்க. இது வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஹால்ல வந்து நம்மளோட காக்ரி யூனிட்டோ இல்ல வந்து ஒரு ஃபாயர் யூனிட் இருக்கு அப்படின்னா, நீங்க பின்னாடி இதை மட்டும் பிளேஸ் பண்ணி ஒரு விநாயகரோ ஒரு புத்தர் சிலையோ வச்சுங்கன்னா உங்களோட ஹோம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாக்குறதுக்கு வந்து டைல் மாதிரியே தெரியாது. நீங்க ரொம்ப இது எங்க வாங்குனீங்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப எம்போஸ்டா இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல லுக்கா இருக்கும். இது வந்து கிளீனிங் ப்ராசஸும் ரொம்ப வந்து உங்களுக்கு சும்மா சாதாரண துணி வச்சு தொடச்சிங்கனாலே எந்த டஸ்டும் ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற டைல்ஸ் தான் இதெல்லாம். மிச்சம் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷ்ல வரும். இந்த கிரானைட் ஃபினிஷ் இருக்கும் போது உங்களுக்கு வந்து டைல் லேப் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டைல்ஸ் போட்டிருக்கீங்களா கிரானைட் போட்டிருக்கீங்கனாலே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இது அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இதை வந்து மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம்னு சொன்னால, இந்த மாதிரி நீங்க வந்து வாலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வந்து ஒரு ஹைலைட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்ல எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ்ன்னு சொன்னதுனால பாத்ரூம்ல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த பிளெயின் பேஸ்டு போறீங்க அப்படின்னா, நீங்க பிளெயின் பேஸ்டு ஃபுல்லா வால்க்கு பண்ணிட்டு இதை மட்டும் ஹைலைட்டரா உங்களுக்கு வந்து ஷவர் பேனல்ல பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உள்ள போகும்போது பாத்ரூம்குள்ள போகும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஹைலைட்டிங்கா நீங்க இந்த ஷவர் பேனல்ல வைக்கும் போது உங்க ஷவர் ஹைலைட்டடா தெரியும். நீங்க சிம்பிளான ஷவர் போட்டீங்கன்னா கூட இதனால அது ரொம்ப ஹைலைட்டடா தெரியும். அந்த மாதிரி இதுல வந்து நிறைய பர்பஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நியூலி வந்து வந்த கலெக்ஷன்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டிக்கெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கேஜி இஸ் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். நீங்க வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம். நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு. ஸோ மேட் இதுல ஜிவிடிலேயே மேட் வேணும். நாங்க வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ். இப்போ வந்து பிளாக்ல வந்து ரொம்ப ப்ரீமியமா போறது, ரெசார்ட் பேஸ்ல போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் தாங்க. இந்த பிளாக்ல ஹை கிளாசி போட்டீங்க. இப்போ வந்து இந்த 2x2 கான்செப்ட், 12x1 கான்செப்ட், 2x1 கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா எல்லாமே எனக்கு ரெசார்ட் ஃபீலிங்ல வேணும். ஏன்னா நம்ம பாத்ரூம் வந்து மெயின் கான்செப்டா இருக்கனால எல்லாமே ரெசார்ட் ஃபீலிங்ல வேணுங்கிறனால நீங்க இதை போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். இதுல இந்த கோல்ட் ஃபினிஷ் வரனால இது வந்து ரொம்ப ப்ரீமியம் பேஸ்ல தான் இது வருது. அதனால நீங்க போட்டீங்கனாலே சின்ன இடமா இருந்தா கூட அது ரொம்ப ப்ரீமியமா காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதுல வந்து ஹை கிளாசி பார்த்துட்டோம், கிளாசி பார்த்துட்டோம், இதுலயும் மேட் வருது. இப்போ இந்த மேட் சில பேத்துக்கு கிளாசி ஃபினிஷ் வேணாம், மேட் ரொம்ப ப்ரீமியமா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸும் நீங்க சேம் அதுல என்ன பேட்டர்ன்ஸ் பாத்தீங்களோ அதுல மேட் கொடுக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு போடும் போது நல்லா இருக்கும். இதுல எல்லாமே ஸ்கிராட்ச் ப்ரூஃபுங்க. ஸ்கிராட்ச் ப்ரூஃப் எப்படி இருக்கும், ஸ்கிராட்ச் ப்ரூஃப்னு சொல்றாங்களே, நிஜமாவே குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க வந்து டேபிள்ல தள்ளுறாங்க, ஸ்கிராட்ச் ஆயிடுவாங்க, மேட் போட்டா எப்படிங்க நான் மெயின்டைன் பண்றது, ஒண்ணுமே வேணாங்க. மாப் பண்ணிங்கனாலே எங்களுக்கு எல்லாமே போயிடும். இங்க பாருங்க, நான் இப்போ வந்து இது வந்து எவ்வளவு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் பாருங்க. நான் இதுல வச்சு இதுல ஏதாச்சும் ஸ்கிராட்ச் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஸ்கிராட்சுமே இருக்காது. இந்த கீ பாருங்க, கீ தான் தேஞ்சிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து நல்லா ஹைலைட்டடா இருக்கும். ஸோ நீங்க வந்து மேட் போட்டால் மெயின்டைன் ஜாஸ்தியா பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் ஃப்ரீ தான். நீங்க நல்லா கொஞ்சம் ஏஜான பீப்புள் குழந்தைங்கலாம் வச்சுட்டீங்கன்னா நீங்க தாராளமா மேட் ஃபினிஷ் போடலாம். 4x2ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட வந்து 100+ 4x2ல வந்து மேட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா வெரைட்டி கம்மியா இருக்கும் அந்த பயம்லாம் இல்லை. உங்களுக்கு நிறைய ஹியூஜ் வே ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. ப்ரீமியமா வந்து கமர்ஷியலுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரெசார்ட்ஸ் பேஸ்டு, ஒரு ஃபேக்டரி பேஸ், ஒரு ஷோரூம் பேஸ், ஒரு மால் பேஸ்க்கு தான் இந்த மாதிரி மேட் ஃபினிஷ். இப்போ வந்து இது நல்லா எலிஜிபிளா தெரியறதுனால வீட்டுக்குமே நிறைய ப்ரிஃபர் ஆகுது. வீட்டுக்கு நிறைய பேர் வாங்குறதுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ 4x2 பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து எம்ஆர்பி நாங்க வந்து 30% ரேட்ல கொடுத்துட்டு வராங்க இல்லையா. கம்பெனியே வந்து டீலர்ஸ்க்கு வந்து 30% ரேட் வந்து 49ல கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து எங்ககிட்ட என்கொயரி பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்து எங்களோட பெஸ்ட் ரேட், நாங்க பில்டருக்கு என்ன கொடுப்போமோ அந்த ரேட் வந்து கண்டிப்பா உங்களுக்கும் சேர்த்து கொடுப்போம். நாங்க 2x2 அப்படின்னாலே ஒரு கமர்ஷியல்
டைலுங்க. அந்த டைல் வந்து எப்படி அப்படின்னா நிறைய பில்டர்ஸ் வந்து இப்போ ரெண்ட்டுக்கு விடுறோம், நம்ம வந்து பில்டர்ஸோட ரேட்டுக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கிற டைலு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2x2 தான். 2x2ல என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா இந்த நானோ டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப பேசிக்கான கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த பேசிக் கலெக்ஷன் வந்து நிறைய பில்டர்ஸ் எடுப்பாங்க. புதுசா வீடு கட்டுறவங்க, பட்ஜெட் ரேஞ்சில் கட்டுறவங்களுக்கு இது வந்து 40 rupeesல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்தீங்கன்னா அதுல இருந்துமே இன்னுமே டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பூஜை ரூம்க்கு போடுவாங்க, பால்கனிஸ்ல போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் தான் இந்த டைல்ஸ். இதெல்லாம் வந்து ஜிவிடி வெர்டிஃபைட் டைல்ஸ்ன்னு வரும். நீங்க அதை விட பாத்தீங்க கிச்சன் பேஸ்க்கு போறோம். கிச்சன்ல வந்து வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க நடமாட்டம் நிறைய இருக்கு. ஸோ வழுக்குமோ ஏதாவது சிந்திரும், எண்ணெய் கசிவாயிடுச்சுன்னா நம்மளுக்கு வழுக்கிடுங்கிற மாதிரி உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி உடன் பேனலுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி உடன் டைப்பும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நீ இந்த மாதிரி உடன் டைப்புக்கு போனீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான ரேஞ்ச்லயும் இருக்கும். இதை வந்து நீங்க வந்து கிச்சனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பால்கனிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபினிஷ், இது வந்து இப்போ நியூவா வந்த டிசைன்ஸ். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மினுமினுன்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாலே ஒரு ஷிம்மரி இது வந்து அந்த இதுல இருக்கும். நீங்க என்னதான் மேட் ஃபினிஷ்ல இருக்கும், நீங்க வந்து ரொம்ப வழுக்கிற மாதிரி இடங்கள், பால்கனி அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி டைல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து thousands வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க எப்படி லே பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 பேனல்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் ரேஞ்சிலையும் இருக்கு. இந்த பேட்டர்ன் ரேஞ்ச் நீங்க சிங்கிளா பாத்தீங்கன்னா தெரியாது. ஸோ நம்ம இடத்துல 4மே சேர்த்து வச்சு பார்த்துருக்கும் போது உங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி இதை போட்டு அந்த டைல் பிளேஸ் பண்ணா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ வந்து நியூவா கேஜில என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ராக்கர் சீரியஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கர் சீரியஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சமா எம்போஸ்ட் ஆகி ஷிம்மரி ஸ்டேஜ்ல வரும். கோல்டு ஃபினிஷ், சில்வர் ஃபினிஷ் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல எல்லாம் வந்து இந்த ராக்கர் ஸ்டேஜ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இப்போ ப்ரீமியமா போகிற டைல் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ராக்கர்ஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த ராக்கர் சீரியஸ் வந்து நீங்க வந்து நிறைய இடத்துக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான டைல். ஸோ இப்போ இதுக்கு இந்த கோல்டு பேஸ்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம 4x2ல நிறைய கோல்டு பேஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இது 2x2ல மேட் கோல்டு இது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. ஐயோ நம்ம 4x2ல அஃபோர்ட் பண்ண முடியாம இருக்கிறவங்க வந்து 2x2ல தாராளமா இதை எடுத்துக்கலாம். இது வந்து பேண்டன், இது வந்து ராக்கர் சீரியஸ்ல வர இன்னொரு விதமான உடன் பேஸ்டு பேனல்ஸ். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் பேஸ்ல, பால்கனி, இந்த ஃபாயர் இருக்கிற இடத்துல மாதிரியான கார்டன் ஸ்பேஸ் அதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெயில் இருக்கும் இதை போடக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. வெயிலையும் நீங்க இதை லே பண்ணலாம், ஒண்ணுமே ஆகாது. இதை தாண்டி நம்ம வந்து டபுள் சார்ஜ்ன்னு சொல்லுவோம், ஃபுல் பாடி டைல்னு சொல்லுவோம், அதெல்லாம் தாங்க இது வந்து ரிவா மாடல்ஸ்ல வரும். வந்து அந்த டைல வந்து நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேல என்ன டிசைன் இருக்கோ பாதி வரைக்கும் அதே டிசைன் தாங்க வரும். அதனாலதான் இது வந்து டிசின்னு சொல்லுவாங்க, டபுள் சார்ஜ் டைல்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி கிரானைட் பேஸ்ல இருக்கும். நீங்க வந்து இந்த கோயில் அந்த மாதிரி ரொம்ப பிளசண்டா இருக்கணும், என் வீடு ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் தெய்வீக கலையா இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா இந்த டைல நீங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம். கொஞ்சம் ரேட் கூட, ஆனா உங்களுக்கு நல்லாவே உழைக்குங்க. இது வந்து நீங்க வந்து கிரானைட் நம்ம வாங்கணுமே, கிரானைட்ல அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க தாராளமா இந்த டைலுக்கு போகலாம். உங்களுக்கு அது கிரானைட்டோட ஃபினிஷிங்கும் இருக்கும், நல்ல லைஃபும் நல்லா வருங்க. இப்போ வந்து நம்ம 4x2ல எப்படி கிளாசி, ஹை கிளாசி, மேட்னு பார்த்தோமோ அதே மாதிரி 2x2லயும் இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்தது ஹை கிளாசி பார்த்தோம், மேட் பார்த்தோம். இதோ பாருங்க ஃபுல்லா மேட். இந்த மாதிரி மேட்லயும் நம்மளுக்கு ப்ரீமியம் டிசைன்ஸ் தான் வரும். இந்த ப்ரீமியம் டிசைன்ஸ் நீங்க லே பண்ணும்போது 4x2க்கும் 2x2க்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் நீங்க லே பண்ணிருந்தாலே 4x2 எப்படி லே பண்ணிருப்பீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல தான் கிடைக்குது. அதனால இதையும் நீங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சன் டைல்ஸ் பார்க்க போறோம். இப்போ கிச்சன் டைல்ஸ் அப்படின்னு வந்தாலுமே லேடிஸ் தான் மோஸ்ட்லி மேக்ஸிமம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த கிச்சன் டைலை எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணலாம், எந்த பேஸ்ல செலக்ட் பண்ணா நம்ம மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம மைண்டுக்கும் அதுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதையும் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி 18x12ல 2x1லாம் கிச்சன் டைல்ஸ் வருது. ஸோ நீங்க கிச்சன் டைல்ஸ் இப்படி பேட்டர்னா கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்னை தான் நீங்க வந்து போடணும், இந்த பேட்டர்னே போட்டாதான் நல்லா இருக்கும்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சில பேத்துக்கு இந்த டிசைன் பிடிக்கும், லைட் பிடிக்கும், டார்க் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீங்க வந்து இதை தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க வெறும் லைட்டை கூட பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹைலைட்டரை ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்து லே பண்ணீங்கன்னா கூட ரொம்ப அழகா இருக்கும். உங்க கிச்சன் பார்க்கவே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வந்து கேஜில் வந்து அவைலபிளாக தான் இருக்கு. இப்போ கிச்சனை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் ரொம்ப பிளாங்கா இருக்கேன், எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, எப்படி சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப வருத்தமே படாதீங்க. நேராக கிளம்பி பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்துருங்க. வந்தோடனே நானே
உங்களுக்கு வந்து என்னென்ன டைல்ஸ் போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்க வால் பெயிண்டிங் என்ன, அதுக்கேற்ற மாதிரி டைல நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரியான டைல்ஸ், எம்போஸ்டான டைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். கிச்சன் பார்க்க ரொம்ப கிளாஸியா இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் டைல்ஸ் வரது எல்லாமே சாட்டின் ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி போடுறமே நம்மளுக்கு கரையாயிடுமே, ஆயில் கரையாயிடுமே, ஒரு 1 மந்த் துடைக்கலன்னா ஆயில் எல்லாம் இங்க போய் செக்ரிகேட் ஆயிடுமே நினைச்சிடாதீங்க. நீங்க ஒண்ணுமே வேணாங்க, சும்மா தண்ணி வச்சு வைப் பண்ணீங்கனாலே போயிடும். ஏன் போயிடும் அப்படின்னா இது எல்லாமே சாட்டின் ஃபினிஷ். உங்களுக்கு அதனால வந்து அந்த கிளாஸையும் அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து அது ஒட்டவும் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரியான டைல்ஸை வந்து நீங்க வீட்டுக்கு சூஸ் பண்ணலாம். நம்ம இனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் டைல்ஸ், பாத்ரூமோட வால் டைல்ஸ். பாத்ரூமோட வால் டைல்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னைஸாக வரும். இந்த பேட்டர்னைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்சாக கூட போடலாம். அதாவது வந்து ஒரு 3 அடிக்கு வந்து டார்க் ஒன் போட்டுட்டு நீங்கள் 2 அடிக்கு ஹைலைட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 அடிக்கு வந்து நீங்கள் இது போட்டுக்கலாம், லைட்டர் போட்டுக்கலாம். இல்லைங்க இந்த ஹைலைட்டரே எனக்கு பிடிக்கலங்க, இந்த கலருக்கு பேஸ் பண்ணி எனக்கு இந்த கலரில் வேற ஹைலைட்டர் எனக்கு பிடிச்சிருக்குனாலும் தாராளமாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். அது எப்படின்னு நீங்கள் பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நானே உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி டைல் பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்ரூம்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போடலாம், இல்லை வந்து ஹெக்ஸகனில் போடலாம், என்ன மாதிரி ஷேப்பில் வேணாலும் இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லையா எனக்கு இந்த டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது கிச்சனுக்கு போடலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட தாராளமாக இதை கிச்சனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவுமே சாட்டின் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் தான். வால் டைல் பார்க்குறோம், இதில் ஃப்ளோர் டைல் எப்படி செலக்ட் பண்ணோம், நீங்கள் இந்த டைலுக்கு எப்படி எனக்கு இதே மேட்ச் எப்படி நீங்கள் வந்து ஃப்ளோர் டைல் தருவீங்க அப்படின்னா அதுக்கும் கேஏஜியில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. வால் டைல் பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா நீங்க வால்ல லே பண்ணிடுவீங்க. ஸோ வந்து நீங்க வந்து ஃப்ளோருக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதோட மேட்ச் பண்ணி தான் எடுக்கணும். இதோட மேட்ச் எப்படிங்க வரும், இதே பேட்டர்ன்ல கிளாசி ஃபினிஷா மேட்டா நாங்க கொடுப்போம். ஸோ இந்த பாருங்க, இந்த மாதிரி ஆன்டி ஸ்கிட்ல வரும். இதை நீங்க தொட்டு பாருங்க, சொர சொரான்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்க இதை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டீங்க, லே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடது மேட்டாவும் இதோடது கிளாஸியாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப எலிவேட்டடா தெரியும், உங்களுக்கு பெருசா தெரியும். ஸோ ஒரே பேட்டர்ன்ல நீங்க போகும்போது இதுல வந்து உங்களுக்கு நிறைய வந்து நீங்க போயிட்டு ஐயோ ஃப்ளோரை நான் தனியா எடுக்கணுமே, வாழை தனியா எடுக்கணுமேனே வேணாம். இது ரெண்டுமே ஒன்னா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயிங் ரொம்பவே சுலபமா போயிடும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வாங்க. கேஏஜியோட ஆத்தங்குடி டைல்ஸ் பார்க்கலாம். இதுதான் கேஏஜியோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டுங்க. சீரியஸா சொல்றேன். இது வந்து ஹேண்ட்மேடு, ஆத்தங்குடி அப்படின்னாலே ஹேண்ட்மேடு. இது வந்து ஹேண்ட்மேட் கிடையாது, இது வந்து மிஷின் மேடு தான். ஆனாலும் இப்போ வந்து எனக்கு வேணாம், நான் ட்ரெடிஷ்னலா போனோம், எனக்கு ஒரு ரூம் மட்டும் ஆத்தங்குடி ஸ்டைல்ல இருக்கணும்னா தாராளமா நீங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இதுல ஃபேட் ஆகாது, உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கரெக்டா வந்து உட்காரும், இல்ல ஒன்னு எம்போஸ்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ஃபுல் மேட் ஃபினிஷ்ல உங்களுக்கு ஒரிஜினல் ஆத்தங்குடி டைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இதுல நிறைய பார்டருக்கு ஒரு ஒன் ஆஃப் த செக்ஷனும் உள்ள இன்டீரியர் பார்ட்க்கு ஒரு செக்ஷனும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்ம லே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எலிவேஷன் வால் டைல்ஸ் இருக்கு. இந்த எலிவேஷன் வால் டைல்ஸ்ல எப்படின்னா நீங்க வந்து கார் பார்க்கிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இவரை கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப லக்கி சாமு. இந்த மாதிரியான எலிவேஷன் டைல்ஸும் கேஏஜில நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ராதே கிருஷ்ணாஸ்ல இருக்கு. இதுல 3 கலர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்கு, ப்ளூ, பிரவுன் அண்ட் எல்லோ பேஸ்ல வரும். விநாயகரையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இல்ல நான் ஐயோ நான் வீடியோ பார்க்கலையேங்க, நான் மற்றதெல்லாம் லே பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து இந்த எலிவேஷன் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இது மட்டும் தரீங்களான்னு சொன்னாலும் இதை மட்டும் கூட நாங்க தருவோங்க. இந்த மாதிரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்லாக் சிஸ்டம் ஆஃப் எலிவேஷன் டைல்ஸ். ஸோ நீங்க வந்து இந்த எலிவேஷன் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா சுத்தி உங்களுக்கு வந்து இந்த கேப் ஃபில் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி கலர் பேட்டர்னை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து முன்னாடி இருக்கிற எலிவேஷன்ஸ், பில்டிங்கோட எலிவேஷன்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த பார்ட் இப்போ நிறைய இதை தான் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஸ்டோன் எஃபெக்ட்ஸ்ல இருக்கும். இதுல நீங்க வந்து ஒரு ஃபோக்கஸிங் லைட் கொடுத்தீங்கன்னா உங்க பில்டிங்கே வந்து ரொம்ப எலைட்டா தெரியுங்க. அதுக்கான எலிவேஷன் டைல்ஸ் தான் இது. இப்போ நீங்க எலிவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல 2-3 டைப்ஸ் இருக்கு. இப்போ இந்த பேர்ல் டைப் இந்த மாதிரி டைப்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் பேஸ்ல வருது. உங்களுக்கு தொட்டு பாத்தீங்கன்னா எம்போஸ்டா ஸ்டோன்ஸ் மட்டுமே தான் தெரியும். ஸோ இது பார்க்கும்போது நீங்க வெளியில நிஜமாவே கல்லை தூக்கி பிளேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கல் இல்லை, டைல்ஸ். நம்மளுக்கு மட்டும் தாங்க தெரியும், வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு யாருக்கு டைல்ஸ்ன்னு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான கார்டனிங் ஏரியாவுக்கு அந்த மாதிரிலாம் நீங்க ஒர்க் இது லிட்ரலி பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் டிசைன்ல வந்து நாங்க வந்து பண்ணது. ஸோ இது வந்து நிறைய ஆர்கிடெக்ட் டிசைனிங் ஒர்க்குக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து கிளாசி ஃபினிஷும் இருக்கு. இதெல்லாம் நீங்க வெளியில போட்டீங்கன்னா டஸ்ட் உட்காரும், மழை வந்ததுன்னா அதுவே கிளீன் ஆயிடும். இல்ல அதுவே நீங்க சும்மா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா அதுல இந்த இடுக்குல
உள்ளெல்லாம் போய் அழுக்கு உட்காரும் அந்த பயம்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம். தாராளமா வெளியில நீங்க இதை பிளேஸ் பண்ணலாம். இதுல நீங்க வந்து கிளாசி ஃபினிஷ் பாத்தீங்கன்னா அப்படின்னாலுமே இந்த மாதிரியான கிளாசி ஃபினிஷ் இருக்கு. இந்த கிளாசி ஃபினிஷை நீங்க வந்து வீட்டுல வந்து எக்ஸ்டீரியராகவும் போடலாம், இன்டீரியராகவும் போடலாம். உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி வந்து பார்டர் லைனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு எலிவேஷன்ல எனக்கு ஒரு இடம் இருக்குங்க, அதுல மட்டும் நான் லே பண்ணணும்னா தாராளமா இது பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான டிசைன்ஸ் இங்க இருக்கிறதெல்லாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள மட்டும் தான் டைல்ஸ் போடுவாங்க. வெளியிலயும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டைல்ஸ் வந்துருச்சு. பார்க்கிங்ல இருந்து, எலிவேஷன்ஸ்ல இருந்து, ஃப்ரண்ட் எலிவேஷன், வீட்டுக்குள்ள இன்டர்லாக் சிஸ்டம்ஸ்ல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஒருத்தவங்க வராங்க, கார் பார்க்கிங்ல இறங்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டோட என்ட்ரன்ஸ் எதுவா இருக்கும், கார் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங் டைல்ஸா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பார்க்கிங் டைல்ஸை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து 4 வெரைட்டிஸ் ஆஃப் பார்க்கிங் டைல்ஸ் இருக்கு. இப்போ இது பார்க்க போனீங்கன்னா 1x1 பார்க்கிங். ஓகேங்களா? இந்த 1x1 பார்க்கிங் வந்து நீங்க வந்து பைக் மட்டும்தான் இருக்கு என்கிட்ட. ஸோ இது காரும் தாங்குங்க. ஆனா வந்து சின்ன ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி டைல்ஸ்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எப்படி இருக்கும்னா நான் உங்களுக்கு பேட்டர்னைஸா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. சிங்கிளா தான் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் 4 நாளா வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட ரொம்ப அழகா வந்துடும். அந்த மாதிரியான டிசைன்ஸ் இதுல நீங்க இதுல வந்து 8 mm திக்னஸ்ல வர்றதுனால உங்களுக்கு காருமே நிப்பாட்டலாம். ஆனா நீங்க பைக் மட்டும் தான் இருக்கு, அதுல ஒரு 4 பைக் 5 பைக் அப்படி நிப்பாட்டலாம்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி 1x1 பார்க்கிங்க சூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16x16. இப்போ 16x16 நான் வந்து இப்ப காமிக்கிறது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்க அது பாத்தீங்கன்னா 4 ஸ்டோன் பாத்திருக்கீங்க. இந்த சிங்கிள் ஸ்டோனே எவ்வளவு பெருசா வருது பாத்தீங்களா? இதுல எவ்வளவு எம்போஸ்டா தெரியுது பாத்தீங்களா? ஏன் அப்படின்னா இதுல வந்து 10 mm திக்னஸ்ல வருது. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 49ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க இதுல நல்ல ஹெவி வெஹிக்கிள் கூட நீங்க நிப்பாட்டிடலாங்க, ஒண்ணுமே ஆகாது. நீங்க நல்லா ஸ்லோப்ல நின்றுட்டு ரிவர்ஸ் போறீங்க, மழை வருது அப்படின்னா கூட அந்த டைல் வந்து உங்களுக்கு கிரிப் வந்து நல்ல கிரிப்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பெபிள்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்க, இந்த மாதிரி பெபிள்ஸ் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்கபிள். இப்போ நிறைய பேர் கார்டன் போட்டிருப்பாங்க, அந்த கார்டனுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் அக்குபஞ்சரிங் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டைல்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி டைல்ஸ் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா காலையில உங்களுக்கு இதுல வாக் பண்ணும்போது நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். இப்போ பார்க்கிங் டைல வந்து நம்ம வந்து பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டனிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த மாதிரி உடன் மாடலை வந்து நீங்க வந்து பால்கனிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஹெவி மெட்டீரியல்ஸ் தான். ஸோ நீங்க வந்து ஊஞ்சல் போடுறீங்க அந்த மாதிரியான பார்ட்டுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி டைல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா 20x20. இந்த 20x20ல கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படின்னா இதை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து பெரிய டைலா கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டைலே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஏன் இவ்வளவு பெருசா இருக்குன்னா இது வந்து 12 mm திக்னஸ்ல இருக்கு. 59 rupeesல ஸ்டார்ட் ஆகுது. இதையும் நீங்க வந்து பார்க்கிங்ல போடலாம், இல்லைன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில நடக்கிற இடம், இல்லைன்னா கார்டனிங் ஏரியா, அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல வந்து நீங்க பெரிய வந்து டாரஸே ஏற்றி வச்சு நின்னா கூட உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இந்த பார்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா 20x20. இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 12 mm திக்னஸ்ல வரும். இது பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஹியூஜா இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க இது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பார்க்கிங் ஏரியா இல்ல வந்து ஒரு வேக்கண்ட் ஏரியாவுக்கு போட்டீங்கன்னா நல்ல எலிவேட்டடா நல்லா தெரியும். ஸோ ஸ்டெப் டைல்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 1x1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப் டைல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே வந்து இதுவும் சைடில் வந்து ரைசர்னு சொல்லுவாங்க. ஸோ ரைசரை வந்து இப்படி லே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டெப்பை வந்து இந்த மாதிரி லே பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்டிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து கால் வச்சா வழுக்காது, இந்த டைல் வழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிரிப்னஸ், இந்த வயசானவங்கலாம் ஏறுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்போஸ்டாக வர்றதுனால உங்களுக்கு வந்து டைல் வந்து வழுக்காமல் இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் இதில் வந்து நிறையா இருக்கும், லைன் இருக்கும், உங்களுக்கு ஸ்கொயர் பேஸில் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இல்லை சில வீட்டில் கிரானைட் போட்டிருப்பாங்க, ஸ்டெப்பு வந்து எங்களுக்கு வழுக்குது கிரானைட்ல, அதனால நாங்கள் வந்து டைல்ஸ்க்கு வரோம், மேட்டா வரும்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரானைட் ஃபினிஷ்லயும் வருது. இது ரொம்ப ப்ரீமியமா இருக்கும். இதெல்லாம் வந்து பட்ஜெட் ரேஞ்ச் டைல்ஸுங்க. 1x1ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேப்ஸ் தெரியும், நீங்க லே பண்ணீங்கன்னா கேப்ஸ் தெரியும். இல்ல எனக்கு வந்து என் வீடை நான் ரொம்ப ப்ரீமியமா கட்டிட்டேன், எனக்கு இந்த மாதிரி கேப்ஸ் தெரியக்கூடாது, ஒரே டைலா இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து 3 feet 4 feet மோஸ்ட்லி வந்து 3 feet 4 feetல தான் வந்து ஸ்டெப் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரைசரையும் இந்த மாதிரி வந்து ஸ்டெப்பையும் நம்ம வந்து அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்கவும் அழகா இருக்கும். இதுல உடன் டைப் இருக்கு, கிரானைட் ஃபினிஷ் இருக்கு, மார்பிள் ஃபினிஷ் இருக்கு. இந்த மாதிரி இதுல வரது எல்லாமே மேட் ஃபினிஷ்ல தாங்க வரும். உங்களுக்கு ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், உங்களுக்கு நல்லாவே இருக்கும், டைல் உடையாது, ஒரே டைல்ல வர்றதுனால உங்களுக்கு லேயிங்கும் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த ரூஃபிங் டைல்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது வாட்டர் ப்ரூஃப், ஸோ கூலிங் டைல்னு சொல்லுவாங்க.
இதுல வந்து எந்த மாதிரி இதுல நிறைய வெரைட்டிஸ் வருதுங்க, கலர் வெரைட்டிஸ். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ்ல இதுல நிறைய வரும், பிளெயின்ல வரும், மார்பிள் ஃபினிஷ்ல வரும். ஸோ உங்களுக்கு பேட்டர்னா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக வரும். ஓகே, இந்த மாதிரி ரூஃபிங் டைல்ஸ் நீங்கள் போடுறதுனால அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 40 டிகிரி வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்க இந்த ரூஃபிங் டைல் போடுறனால இது வந்து அந்த டிகிரியை வந்து உங்களோட இன்னர் ரூம்குள்ள வந்து அது கன்வெர்ட்டே பண்ணாது. நம்ம வந்து இப்போ முன்ன காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும், சிமெண்ட் தரையோட வலிச்சு விட்டுருவாங்க, இல்லைன்னா ஓடு போடுவாங்க. ஸோ அந்த ஹீட் வந்து ரூம்க்கு இறங்கும். நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் போயிட்டு தண்ணி ஊத்தி விட்டுட்டு வருவாங்க, ஸோ தட் அந்த ரூஃப் வந்து கூல் ஆகுறதுக்காக. ஸோ இதுவே கூலிங் ரூஃப் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஊத்துறதோ அதை மெயின்டைன் பண்றதோ அந்த மாதிரிலாம் வேணாம். நீங்க மத்தியானம் 1 மணிக்கு துணி காய போட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் சுடும். பாத்தீங்களா, இந்த ரூஃப் டைல் போட்டீங்கன்னா காலும் சுடாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. கேஜியை பத்தி, கேஜியில் இருக்க ப்ராடக்ட்ஸை பத்தி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கிளீனா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனி அடுத்தது நம்ம வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, நம்ம கிட்ட நம்ம என்னென்னலாம் வந்து டே டு டே நம்ம என்ன சேல் பண்றோங்கிறதையும் நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ டைல்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரிஸ், ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை நீங்க வெளிக்கடையில போயிருக்கீங்க உங்களுக்கு கொட்டேஷன்ஸ் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் தயக்கமே பட வேணாம். உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல டீடைல்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து கடைக்கு விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மோரா நாங்க வந்து சர்வீஸ் பண்றதுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் காத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து எந்தெந்த பிராண்ட் கூட எல்லாம் டீலர்ஷிப் வச்சிருக்கோம். அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவையான எல்லாமே நம்ம கடையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸோட டைரக்ட் டீலர்ஸ். ஸோ வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப், அதாவது சில கடையில எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா சில பெயிண்ட்ஸ் இருக்கும், சில பெயிண்ட்ஸ் இருக்காது. ஸோ நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன் டைம்ல ஸ்டாக் வச்சிருப்பாங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன கலர்ஸ் கேட்டீங்கனாலுமே உடனே சாம்பிள்ஸ் வந்து அவைலபிளா கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா மிஷின்ஸ்க்கு வந்து 1க்கு 3 மிஷின்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறனால எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. டெலிவரியும் வந்து உங்களுக்கு வந்து வித்தின் 2 ஹவர்ஸ்ல டெலிவரியும் வந்துடும். நம்ம கிட்ட வந்து 1 crore மேல ஸ்டாக் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்டாக் அவுட்டு, இல்ல வந்து அந்த பேட்ச் அவுட்டா இருக்கிறது, இல்ல வந்து ஒரு கலர் இருக்கு இன்னொரு கலர் அவைலபிளா இல்ல, அதுக்கு ஒரு 2 days டைம் கொடுங்கன்ட்டு மற்ற ஷாப்ல சொல்ற மாதிரி எல்லாம் இங்க நாங்க சொல்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வைட் ரேஞ்சா நாங்க வந்து ஸ்டாக் இறக்கி இருக்கோம். இவ்வளவு ஸ்டாக்கை தேக்க முடியுமா, நம்ம லோட் பண்ணியும் வைக்க முடியாது. நான் இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு டெய்லி ரொட்டேஷன் ஆகுறனாலதான் இவ்வளவு ஸ்டாக். நீங்க வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வேணும், கம்மி ரேஞ்சுக்கு வேணும்னா தாராளமா ஒரு கொட்டேஷன் வந்து எங்க கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வேற கடைக்கு போய் பாருங்க, கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். 150 பில்டர்ஸ்க்கு மேல சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்டருக்கு என்ன ரேட் நாங்க கொடுக்குறோமோ அதே ரேட் தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துட்டு வரோம். அதனால உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப வேரியேட்டா தெரியும் நீங்க மற்ற ஷாப்புக்கும் நம்ம ஷாப்புக்கும். டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா கேஜ் எப்படி எக்ஸ்க்ளூசிவா இருந்ததோ, பெயிண்ட்ஸ்ல எப்படி ஏஷியன் எக்ஸ்க்ளூசிவா இருக்கோ, அதே மாதிரி வந்து ஸ்டீல்ஸ்ல வந்து நாங்க வந்து ஏஆர்எஸ் ஸ்டீல்ஸ் தான் எக்ஸ்க்ளூசிவா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 டன்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்துடும். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மோர் தென் வந்து 150 ஷாப்ஸ்க்கு மேலே டெலிவர் பண்ணுறனால உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ரீட்டைலும் செல் பண்ணுறனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்டீல்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து மணல். ஸோ இதில் வந்து எம்சாண்ட் இருக்குது, நம்ம சப்ளை பண்ணுற எம்சாண்ட்ஸு, அப்புறம் வந்து ரிவரோட நைஸு, ரிவரோட ரஃப்பு, அப்புறம் வந்து ஜல்லி இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பிரிக்ஸும் இருக்கிறனால பிரிக்ஸும் ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து டெலிவரி எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹியூஜ் அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாரஸ்லையும் வைக்கிறோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி வந்து டிப்பர்லையும் வைக்கிறோம். இல்லை வந்து எங்கள் வண்டி வந்து 5 வண்டி ஓடுது, அந்த வண்டிலையும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் எல்லா வெரைட்டியுமே நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிரைம் செக்ஷன். இது வந்து நாங்கள் வந்து சிமெண்ட்ஸ் மட்டுமே ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் தான் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸை ரீட்டைல்லையும் தரப்போகிறோம். ஸோ வந்து எப்படி அப்படின்னா எங்ககிட்ட வந்து மேஜராக நாங்கள் வந்து மெயின் டீலர் என்ன பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னா கோரமெண்டல், அல்ட்ராடெக்கு, மகா சிமெண்ட்ஸு, ராம்கோ, இவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் டைரக்ட் டீலர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரீட்டைல் ப்ரைஸ் ஒரு மூட்டை வாங்கி உங்களுக்கு வந்து 100 மூட்டை வாங்கினா ஒரு ப்ரைஸ், ஒரு மூட்டை வாங்கினா ஒரு ப்ரைஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு மூட்டை வாங்கினாலுமே ஒரே ப்ரைஸ் தான், 100 பேக்ஸ் எடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரீட்டைலையும் ஹோல்சேல் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து ஸ்டாக் எப்படின்னா காலையில் வந்து லோட் ஆகி ஈவினிங்குள்ள அன்லோட் ஆகிடும். அதனால வந்து எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து 2 டேஸ்க்குள்ளேயே எல்லா பேட்சும் அவுட் ஆகிடும். அதனால உங்களுக்கு வந்து எந்த வித இதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து
டைல்ஸ் கிரவுட்ஸ் அண்ட் செரா பாண்டுன்னு சொல்ற எல்லாமே வந்து அடசிவ் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அதுவுமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏஷியனோடதும் இருக்கு நம்ம கிட்ட, வாட்டர் ப்ரூஃப் டெக்ஸ்சர் பெயிண்டிங்கோடதும் இருக்கு. இது எம்கேஓடதும் எம்ஒய்கேஓடதும் இருக்கு நம்ம கிட்ட. பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்டெக்ஸோட டைரக்ட் டீலரு. ஸோ சின்டெக்ஸ்ல வந்து நம்ம எல்லா வெரைட்டியும் பண்றோம். அது இல்லாம ஆஷிர்வாத்ல வந்து சுப்ரீம் இருக்கு. சுப்ரீம்லயும் வந்து நம்ம எல்லா வெரைட்டியும் பண்றோம். உங்களுக்கு வந்து என்ன இதுல வந்து எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு, பிளாக் போடலாமா, எல்லோ போடலாமா, ஒயிட் போடலாமா, என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க கிளியரா உங்களுக்கு வந்து டவுட் சொல்லிட்டு எது செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதையுமே நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் தந்துட்டு வரோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைப்ஸ். இந்த பைப்ஸ்ல வந்து நம்ம வந்து ஃபினோலெக்ஸ் அண்ட் ஆஷிர்வாத் பண்றோம். இதுல வந்து பிவிசி, யூபிவிசி, சிபிவிசின்னு இருக்கு. ஸோ நீங்க எந்த ஐட்டத்துல வந்து எவ்வளோ கேட்டிங்கனாலும் அதுல வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 இன்ச்ல இருந்து 6 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் ரெடி ஸ்டாக்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் ஃபேவரட் எல்லாத்துக்கும் பேரிவேர் ஐட்டம்ஸ். ஸோ பேரிவேர் இல்லாத பில்டிங்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சானிடரி வேர்ல பாத்தீங்கன்னா பேரிவேர் வந்து மேஜர் பிளே பண்ணுது. பேரிவேர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் கிளாசெட்ஸ் இருக்கு. இது வந்து பாடி ஷவர்ஸ், பாடி ஜெட் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்க பாத்ரூமே வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் பீசஸ் வந்து 10,000ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. பேரிவேரோட வாஷ் பேஷன்ஸ், அப்புறம் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா பேரிவேரோட சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல வந்து டைவர்டர்ஸ், பிப் காக்கு, ஆங்கிள் காக்கு, பில்லர் காக்கு, ஷவர் பேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். ஹெல்த் ஹாசர்ட்ஸ் இருக்கிற அப்படின்னால உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச்ல நீங்க வந்து மேனுவலா வந்து எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க விசிபிளா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்க மிரர்ஸும் பண்றோம். அதனால வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் இந்த சிங்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிராச் ப்ரூஃப், எல்லா சிங்ஸுமே ஸ்கிராச் ப்ரூஃப், இதுவுமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்களே பாலாஜி ஹார்ட்வேர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. டெய்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி எக்ஸ்க்ளூசிவ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட்டு, சிமெண்ட்டு அண்ட் சாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குங்க. ப்ளம்பிங் ஐட்டம்லேருந்து பேரிவேர் இது எல்லாமே இவங்க பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பொதுவாக இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக போய் ஒரு இடத்துல வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இவங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸில் கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். சென்னை சரௌண்டிங்கில் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. உங்களுக்கு டைல்ஸ்லாம் வந்து நீங்கள் திருச்சி, மதுரை அந்த சரௌண்டிங்கில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸை விசிட் பண்ணீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே இடத்துல வேணும் அப்படின்னும் போது பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் வைஸாகவும் சரி, ப்ரைஸ் வைஸாகவும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாமே ஷாப்பில் இருக்குங்க. ஷாப் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக தான் இருக்குது. ஷாப்போடைய லொக்கேஷன் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்பிளேலேயே வந்து பாலாஜி ஹார்ட்வேர்ஸுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பாலாஜி ஹார்ட்வேர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ போதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. கடைக்கால் போடுறதுலேருந்து நீங்கள் வீட்டுக்கு திஷ்டி பொம்மை வைக்கிறதுலேருந்து எல்லாமே பாலாஜி ஹார்ட்வேர்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பாலாஜி ஹார்ட்வேர்ஸை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்களை கம்மி விலையில் வாங்கிக்கிங்க. பாய்.